Hi students, assertion reasonக்கு 2 மார்க் தான். ஸோ மார்க் வந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகே அப்படின்ட்டு கொஸ்டினே படித்து பார்க்காம இங்கி பிங்கி பாங்கி போட்டு ஆன்சரை சூஸ் பண்ணி போடுற ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் தயவு செஞ்சு இனிமேல் அப்படி பண்ணாதீங்க. அசர்ஷன் ரீசனை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும், ஈஸியாக அதை ஆன்சர் பண்ணவும் முடியும். ஜஸ்ட் 1 மினிட்லேயே 2 கொஸ்டினுக்குமே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களில் நிறைய பேர் அசர்ஷன் ரீசனுக்கு லக் இருந்தால் தான் மார்க் வரும், இல்லைன்னா வராது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இது லக் பேஸ்டு கொஸ்டின் இல்லைப்பா, இது ஒரு லாஜிக் பேஸ்டு கொஸ்டின். ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக லாஜிக்காக யோசிச்சிங்க அப்படின்னா இந்த சம்முக்கு ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் அசர்ஷன்னா என்ன? ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஈக்குவல் டு 44 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அதே மாதிரி sin 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு ஒரு பாயிண்ட்டை ஸ்டேட்மெண்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் அசர்ஷன். ரீசன்னா காரணம். இப்போ circumference of circle is equal to 2πr units அப்படின்னு ரீசன்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னோம்? circumference of circle is equal to 44 சென்டிமீட்டர்னு சொன்னோமா? இப்போ பார்த்தீங்கன்னா மேபி ரேடியஸ் 7 இருக்கும் பொழுது நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு வேல்யூ 44 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஸோ ரீசன் அப்படின்னா ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் அந்த இடத்துல. அந்த எக்ஸ்பிளனேஷன் அசர்ஷன் கூட செட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்மளோட கான்செப்ட்ல வரும். ஓகேவா? ஓகே, இப்போ அசர்ஷன் ரீசன் அப்படின்னாலே 4 ஆப்ஷன் தான். அந்த 4 ஆப்ஷனுக்கு மேலே வேற எந்த பாயிண்ட்டுமே கிடையாது, இல்லையா? ஆப்ஷன் ஏ என்னன்னு பார்த்தோம்னா அசர்ஷன் ரீசன் ரெண்டுமே ட்ரூ. ரீசன் அசர்ஷனுக்கு கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஆப்ஷன் பி என்னன்னு பார்த்தோம்னா அசர்ஷனும் ரீசனும் ரெண்டுமே ட்ரூ. ரீசன் அசர்ஷனுக்கு கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. தேர்ட் சி பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அசர்ஷன் ட்ரூ, ரீசன் டோட்டலாகவே ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி டி ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அசர்ஷனே ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், ரீசனுங்கிறது ட்ரூவாக இருக்கும். ஓகேவா? இந்த 4 ஆப்ஷனை தவிர வேற எந்த ஆப்ஷனுக்குமே நம்ம இந்த இடத்துல பாசிபிள் கிடையாது. ஓகே, இப்போ எப்படி நம்ம ஈஸியாக இதை அப்சர்வ் பண்ணி மார்க் எடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அசர்ஷன் படித்து பார்க்குறீங்க. ஓகேவா? உங்களுக்கு தெரியும் நம்ம இவ்வளோ நாளாக படிச்சுட்டு இருக்கிறோம், நமக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா நமக்கு தெரியும் கிளியரா, இல்லையா? ட்ரூ அப்படின்னா தான் நம்ம அடுத்த ரீசனுக்கு படிக்கவே போகலாம். இன்கேஸ் அசர்ஷனே ஃபால்ஸா எப்படி இருந்ததுன்னா நீங்க யோசிக்காம ஆப்ஷன் டியை கிளிக் பண்ணிடலாம். ஓகேவா? எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அசர்ஷனோட கான்செப்ட் ஃபால்ஸா இருக்குது அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஆப்ஷன் டி தான். ஏன்னா அந்த ஒரு ஆப்ஷன்ல மட்டும்தான் அசர்ஷன் ஃபால்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ அசர்ஷன் படிச்சாச்சு, அது ட்ரூன்னு நாம சொல்லிட்டோம். ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் ரீசன் படிக்கிறோம். ரீசன் படிக்கும் பொழுதும் அதே கான்செப்ட் தான். படிச்சு பார்க்குறீங்க, அந்த ரீசன் கான்செப்ட் எக்ஸ்பிளனேஷன் ட்ரூவா இருக்கா இல்லை டோட்டலா ஃபால்ஸா இருக்கா? டோட்டலா ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா யோசிக்காம ஆப்ஷன் சி போட்டுடலாம். ஓகேவா? ஏன்னா மற்ற ரெண்டு ஏ அண்ட் பி ரெண்டு ஆப்ஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அசர்ஷனும் ட்ரூ, ரீசனும் ட்ரூ, ரெண்டு எக்ஸ்பிளனேஷனுமே ட்ரூவா இருக்கணும். பட் நமக்கு ரீசன் ஃபால்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் நம்ம கையில் கிடைச்சிச்சு அப்படின்னா யோசிக்காம சி ஆப்ஷன் போட்டுடலாம். ஓகேவா? பேசிக்கா ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் ஈஸியா நம்மளால சொல்ல முடியும். ரெண்டுல ஏதாவது ஒன்று ஃபால்ஸா இருந்தா ஒன்னா சி அல்லது ஒன் டி. இல்ல அப்படி இல்ல ரெண்டுமே ட்ரூவா இருக்கு அப்படின்னா தான் நாம கொஞ்சம் யோசிக்கணும் அந்த இடத்துல. சரியா? எனக்கு ரீசன் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனா இருந்தா ஆப்ஷன் ஏ, ராங் எக்ஸ்பிளனேஷனா இருந்தா ஆப்ஷன் பி. இதை தான் நாம யோசிச்சு பண்ணணும். ஓகேவா? ஓகே, சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? இப்போ இந்த சம்ல அசர்ஷன் பார்க்கலாம். The number 5 to the power n cannot end with the digit 0 where n is a natural numberனு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாம இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா அப்படின்னு செக் பண்றோம். எப்படி பார்க்கலாம்? நமக்கு தெரியும் 5ஓட பவர் என்ன நாம போட்டாலும் அதோட லாஸ்ட் நம்பர் 5ல தான் முடியும், இல்லையா? 5 பவர் 1னா 5, 5 ஸ்கொயர்னா 25, 5 கியூப்னா 125, 5 to the power 4 அப்படின்னா 625 எல்லாமே 5ல தான் முடிஞ்சிட்டு போகும். கண்டிப்பா 0ல முடியாது, பவர் நேச்சுரல் நம்பர்ஸ்ல என்னவா இருந்தாலும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு இப்போ ட்ரூ அப்படின்னு நாம சொல்லிட்டோம். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ வந்துருச்சு. ஓகே, அப்போ ரீசன் நமக்கு கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் ஏவா பியான்னு நமக்கு தெரிஞ்சிடும், இல்லையா? ஸோ இப்போ ரீசன் பார்க்குறோம். A number ends with 0 if its prime factorization contains
போத் 2 and 5 இல்லையா? இது நமக்கு ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக ஒரு நம்பரோட லாஸ்ட் டிஜிட் 0வா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போடும் பொழுது 2 and 5 இன்க்ளூட் ஆகிருக்கும் இல்லையா? மற்ற நம்பர்ஸ் என்ன இருந்தாலுமே 2, 5 ரெண்டும் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்மளோட அசர்ஷனுக்கு சாரி, இப்போ இந்த ரீசனுமே ட்ரூ நமக்கு இல்லையா? இது வந்து ஃபால்ஸ் கிடையாது. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூவாக இருக்கு. ஒன்றுக்கு ஒன்று எக்ஸ்பிளனேஷன் கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்களா? எஸ், கண்டிப்பாக இது ரெண்டோட எக்ஸ்பிளனேஷனும் கரெக்டாக தான் இருக்கு. பிகாஸ் நம்ம பாயிண்ட் வந்து 5ஓட பவர் என்ன போட்டாலுமே நமக்கு 0ல முடியாதுன்னு சொல்லியாச்சு. ரீசன் வந்து என்ன சொல்கிறோம்? எந்த ஒரு நம்பர் லாஸ்ட் டிஜிட் 0ல முடிஞ்சாலும் அந்த நம்பருக்கு கண்டிப்பாக 2 and 5 ரெண்டு ஃபேக்டர் இருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக இருக்கிறதுனால நம்மளோட ஆப்ஷன் வந்து ஏவா இருக்கும். சரியா? ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? அசர்ஷன் வந்து எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஹேஸ் ஒன்லி ஒன் ரியல் 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ட்ரூவா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு பாலினோமியலோட பவர் எவ்வளவு ஹையஸ்ட் பவர் இருக்கோ அத்தனை ஜீரோஸ் அதுக்கு கம்பல்சரியாக இருக்கணும் இல்லையா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ரீசன் கூட படித்து பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? அதில் ஒன்று மட்டும்தான் அசர்ஷன் ஃபால்ஸு. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நமக்கு ஆப்ஷன் டி வரும். ரீசன் பார்த்தோம் அப்படின்னா a polynomial of nth degree must have n real zeros. கரெக்ட் இல்லையா? ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்மளோட ஆப்ஷன் டியில் பார்த்தோம் அப்படின்னா அசர்ஷன் ஃபால்ஸு, ரீசன் ட்ரூ. ஸோ இந்த சமக்கு நமக்கு ஆப்ஷன் டி வரும். ஓகேவா? இப்போ நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அசர்ஷன் ஃபால்ஸாக இருந்தால் ஆப்ஷன் டி, ரீசன் ஃபால்ஸாக இருந்தால் ஆப்ஷன் சி. அசர்ஷனும் ரீசனும் ட்ரூவாக இருந்து ரீசன் அசர்ஷனுக்கு கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனாக இருந்தால் ஆப்ஷன் ஏ, இல்லைன்னா ஆப்ஷன் பி. ஓகேவா? ரொம்ப சிம்பிள் இல்லையா? ஸோ இப்போ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே உங்களால் அசர்ஷன் ரீசனில் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். சரியா? உங்களுக்கு எந்த சாப்டர்லையாவது டவுட் சம்ஸ் இருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்றேன். ஓகேவா? கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.